அதாவது நம்ம எம்டிசி சென்னையில் ஒரு பஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பஸ் அப்படின்னா, இப்போ புதுசாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எம்டிசியில் ப்ளூ கலரில் ஒரு பஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு ஏர் ஃப்ளோ கூட வந்து லாஸ்ட் சீட்டில் உட்காடுறவங்களுக்கு ஏர் ஃப்ளோ கூட இருக்காது. அந்த மாதிரிலாம் முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா வந்து புதுசாக ப்ரீமியம்னு ஒரு பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதுவும் வந்து ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் பண்ணது தான். சேம் இப்போது ஏசி பஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, ரெட் கலரில், அதே மாதிரி தான். பட் இது என்னென்னா கோல்டு கலரில் இருக்கும் ப்ரீமியம் பஸ்ஸு. பட் இந்த ப்ரீமியம் பஸ்ஸில் என்னென்னா ஒரு 35 சீட் இருக்கும். தென் என்ன எதுக்காக அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் அட்வான்ஸ்டாக வந்து சீட்டை வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஒரு 2 days பிஃபோர் கூட வந்து நீங்கள் ஒரு 2 days கழித்து போகிறீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓகே ஃபைன். எனக்கு என்னென்னா, இப்போதைக்கு ரோடு நல்லா இருக்கா, அதுதாங்க மெயின் மேட்ரு. நீங்கள் ப்ரீமியம் பஸ்ஸில் ஒரு ரோடுக்கும் எப்படி சொல்கிறது, ரோடுக்கும் பஸ்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இப்படி தான். ஒரு இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 7-8 இன்ச்சுனே வச்சுக்கோங்க, ஒரு 10 இன்ச்சு வச்சுக்கோங்க, 10 இன்ச்சு தான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த நிறைய இந்த லக்ஸரி கார்ஸ்லாம் இருக்கும் பாருங்களேன், அப்படியே ரோடுக்கும் அதுக்கும் கேப் வந்து ஒரு விரல் சைஸுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பஸ்ஸை கூட நீங்கள் லான்ச் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் லான்ச் பண்ணுங்கள். பட் ரோடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவ்வளவு கேவலமான ரோட்ஸ் தான் வந்து இன்றைக்கி சென்னையில் இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், நானே நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, உங்கள் ஏரியாவில் உங்கள் எம்எல்ஏஸ் இல்லைனா வந்து உங்கள் ஏரியா எம்எல்ஏஸ் இல்லை கவுன்சிலர் யாரோ ஒரு வார்டு மெம்பர் யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு பைக்கில் உட்கார வச்சுட்டு ஒரு நாள் நீங்கள் எந்த வழியாக ஆஃபீஸ் போகிறீங்களோ அந்த வழியாக கூட்டிகிட்டு போங்க. அப்போ தெரிஞ்சுக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்குது ரோடு, இவ்வளோ மோசமான ரோட்டில் தான் வந்து மக்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்களான்ட்டு. ஏங்க இந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸஸ்லாம் எதுக்கு இருக்குது? முக்கியமாக சென்னை கார்ப்பரேஷன் வந்து பெரிய லெவலில் அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வேலை செய்கிற இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு ரோடு நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? ரோடு அதாவது ஒரு ஆஃபீஸர்ஸும் வந்து ஒரு ஏரியாவுக்குன்னு இருப்பாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வாரத்தில் ஒரு நாள், ஏன் வாரம் கூட வேணாங்க, மாதத்தில் ஒரு நாள் அந்த ரோடு வழியாக போய் பார்த்தாலே இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். பட் அந்த மாதிரி பார்க்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் எதுக்கு தான் இந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க? கவர்மெண்ட்டில் வந்து கஜானாவில் அவங்களுக்கு காசு கொடுக்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லைன்னா இந்த மாதிரி வெட்டியான ஆஃபீஸர்ஸை வச்சுட்டு இருந்தா அப்புறம் எப்படி அவங்களுக்கு சும்மா தான் சம்பளம் கொடுக்கணும்? சீரியஸாகவே சொல்கிறேன். அதே மாதிரி தான் வந்து டிராஃபிக் போலீஸ் முதற்கொண்டு. டிராஃபிக் போலீஸ்னு அவங்களுக்கு பேர் வச்சதுக்கு கலெக்ஷன் போலீஸ்னே பேர் வச்சுருக்கலாம். அதாவது ஃபைனை வந்து நல்லா கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் காட்டுற ஒரு தீவிரத்தை தயவு செஞ்சு அவங்க வந்து இந்த டிராஃபிக் ஆகிற இடத்துல வந்து டிராஃபிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு காமிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸாகவே சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பஸ் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன் சென்னை சிட்டியில். அந்த பஸ் ஸ்டாண்டில், பஸ் ஸ்டாப்ஸில் பஸ்ஸு நிற்குதோ இல்லையோ, வேறு ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ், காரு, ஆட்டோ எல்லாம் நிற்குது. இதுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ட்விட்டரில் தான் நம்ம இனிமேல் எல்லாத்தையும் போடணும். இங்கே பாருங்கள், இங்கே ப்ரைவேட் கார் நிற்குது பஸ் ஸ்டாப்பில் அப்படின்ட்டு. நீங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. ஏதாவது 1-2 இடத்துல நடந்தால் பரவாயில்ல. சென்னையில் மோஸ்ட் ஆஃப் த பஸ் ஸ்டாப்ஸில் போய் பாருங்கள், ஆட்டோஸ் நிற்கும். சரி ஓகே, பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு உடனே போயிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த பஸ் ஸ்டாப்ஸில் ஆட்டோ நிற்கும். ஆனால் பஸ்ஸு வந்தாலுமே, எம்டிசி பஸ் வந்தாலுமே ஹார்ன் அடித்து அந்த ஆட்டோவை வந்து போகலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த ஆட்டோவை தாண்டி அவங்க ரைட் ஏறி நிற்பாங்க. எதிர்க்க வர வண்டி எப்படி போகும்? ஸோ இதெல்லாம் யாராவது யோசிக்கிறாங்களா? யாரும் எதுவும் கேட்குறதில்ல. சென்னையில் உள்ள ரோட்ஸ் எல்லாம் நிஜமாலுமே சொல்கிறேன், மவுண்ட் ரோடு 1960 இருக்கு இல்லையா, 60-70 காலகட்டத்திலலாம் வந்து அவ்வளோ பெரிய ரோடு. அப்போ இருந்த வண்டிங்களுக்கு அவ்வளோ பெரிய ரோடு. இப்போ இருக்க வண்டிங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய ரோடு இருக்கணும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பிரிட்ஜு கட்டுறோம், சப்வே கட்டுறோம். ஓகே ஃபைன், எல்லா மக்களுக்காக அப்படின்ட்டு. பட் அந்த பிரிட்ஜு கட்டுற இடத்துல திரும்ப மாற்று வழின்னு ஏதாவது பண்ணோன்னா அது ஏதாவது பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போது சைதாப்பேட்டில் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு பிரிட்ஜு. ஓகே, ஒர்க்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது, சூப்பர் ஃபைன். ஆனால் மாற்று வழின்ட்டு அந்த பிரிட்ஜுக்கு சைடில் அங்கே எதுவுமே பண்ணுறதில்ல. அந்த ரோடு அவ்வளோ கேவலமாக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எல்லா சிக்னல் பக்கத்துலேயும் டேர்ன் பண்ணுற இடத்துலையும் ரோடு கரடு முரடாக குண்டும் குழியுமாக இருக்குது. எதுக்கு ஒன்று ஸ்பீட் பிரேக் போட்டிருக்கலாம், அதுவும் பண்ணலை. ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது ரோடு?
ஏன்னா அப்போ தான் வந்து மக்கள் பொறுமையாக போவாங்க, ஏதாவது விழுந்து வாரணும் அப்படின்ட்டு ஆஃபீஸர்ஸ் நினச்சிட்ருக்காங்களா, இல்லை கவர்மெண்ட் நினச்சிட்ருக்கா, இல்லை கார்பரேஷன் நினச்சிட்ருக்கான்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சீரியஸாகவே இதெல்லாம் ஒரு சாதாரண பாமரனோட மனக்குமுறலே இதுதாங்க. ரோடு நல்லா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் இவங்க ப்ரீமியமில் லான்ச் பண்ணுறாங்க, ஏசி பஸ் லான்ச் பண்ணுறாங்க, எல்லாமே லான்ச் பண்ணாலுமே இவ்வளோ ஓகேங்க. எல்லாம் சரி ஓகே, என்ன ஒன்றாலும் பண்ணிட்டு போட்டோம். சரி இவ்வளோ ப்ரீமியமில் லான்ச் பண்ணால் மட்டும் அந்த பஸ் என்ன அப்படியே பறந்து ஒரு அரை மணி நேரத்தில் போய் சேர்ந்துருமா? அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. நான் முன்னாடி ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் ஆர் 1-2 இயர் பேக் போட்டிருப்பேன். அகமதாபாத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு. பட் அதுக்கும் இப்போ ப்ராசஸிங் ஏதோ BRTS சம்திங் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். எப்படின்னா பஸ்ஸுக்கு மட்டும் தனி ரூட்டு, அதில் வேறு வெஹிக்கிள் எதுவுமே போக முடியாது, இன்க்ளூடிங் ஆம்புலன்ஸ் கொண்டு போக முடியாது. வெறும் பஸ்ஸு மட்டும்தான் போகணும். அதுவும் MTC பஸ்ஸஸ் மட்டும்தான் போகணும். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நிற்கணும். அகமதாபாத்தில் அப்படி தான் பண்ணாங்க. வித்தின் 1 இயரில் எல்லாருமே வந்து என்ன நடந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே அந்த வேல போய்கிட்டே இருக்கும். நோ சிக்னல்ஸ், ஒன்லி ஸ்டாப்ஸ். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு 45 கிலோமீட்டர் சம்திங், ஒரு 25 கிலோமீட்டர் கூட அவங்க 45 மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணிடுற மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்குது. அவங்களுக்கு டிராஃபிக்கே கிடையாது. இருந்தாலும் அந்த பஸ்ஸஸ் போகும்போது டிராஃபிக் சிக்னல் இருந்ததுன்னா ப்ரைவேட்டாக போகிற வெஹிக்கிள்னால் அந்த சிக்னலில் நிற்க தான் செய்யணும். அப்போ மக்கள் என்ன பண்ணாங்க, உடனே அவங்கவுங்க வெஹிக்கிளை விட்டு, ஏன்னா ப்ரைவேட் வெஹிக்கிளில் போயிட்டு நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, அதுக்கு பஸ்ஸில் போனால் வித்தின் 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வித்தின் 1 இயரில் எல்லாருமே அந்த பஸ்ஸை அவங்க ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை விட்டுட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாற ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு அகமதாபாத்தில். அந்த மாதிரி ஏன் நாம் இன்னும் எடுத்துகிட்டு வரல? இந்தியாவிலே இருக்கிறதுலே வளர்ந்த ஸ்டேட் நாம் தான் சொல்கிறோம். பட் நம்ம அந்த மாதிரி வளர்ந்த ஸ்டேட் மாதிரி என்றைக்காவது நடந்திருக்கோமா? முக்கியமாக கவர்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இந்த பஸ்ஸுக்கு மட்டும் தனி வழி எடுத்துகிட்டு வந்திருக்கணும், கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இன்றைக்கி சிட்டியில் வந்து அங்கங்கே வீடு கட்டிட்டாங்க, அது கட்டிட்டாங்க. வேளச்சேரியில் ஏரியே காணோம். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம பேசுகிறதா இருந்தால் நிறையா பேசிக்கிட்டே போகலாம். பட் இருந்தாலும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி, மக்களுக்கு எதெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அங்கே இங்கேன்னு பிரிட்ஜு கட்டினா மட்டும் பத்தாது. பிரிட்ஜு கட்டுற டைமில் மாற்று வழி ஏதாவது இருந்ததுன்னா அதில் ரோடு ஸ்மூத்தாக இருக்கணும். ரோடு ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணுங்க. சென்னை சிட்டியே ரொம்ப கேவலமாக இருக்குது. அண்ணா அது என்ன சொல்கிறது, அண்ணா மெயின் ரோடா, மவுண்ட் ரோடுலாம் ரொம்ப ஒஸ்ட்டு. இந்த மாதிரி மவுண்ட் ரோடு இந்த சரி ஓகே, இதுக்கு முன்னாடி எங்கள் மெட்ரோ வேலை போயிட்டு இருந்தது. இப்போ என்ன போயிட்டுருக்கு? மெட்ரோ வேலைலாம் எதுவுமே போகலையே. அப்படியும் என் ரோடு அவ்வளோ கேவலமாக இருக்குது. மவுண்ட் ரோடெலாம் ரொம்ப ஒஸ்ட்டு. என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் சொன்ன என்னோடய மனக்குமுறல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, நீங்களும் வந்து உங்களுக்கும் நான் சொன்னதெல்லாம் சேம் இப்படியே தான் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.